ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். எங்களுக்கு பொங்கல் ரொம்ப நல்லாவே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி காலையில் பிள்ளையார் பூஜை பண்ணுறது தான் காலையில் பண்ணிகிட்ருக்காங்க. சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே இது பண்ணிவிடுவாங்க. அதனால் காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியாச்சு. நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தரை சிமெண்ட் தரைன்றதுனால அது மேலே மண் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே பொங்கல் வைப்போம். அத்தை பொங்கல் வைக்கிறதுக்காக இது மேலே வரட்டிலாம் வச்சு அடுக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு பண்ண தெரியாது. அதனால் அத்தை தான் எல்லாமே பண்ணுவாங்க. எப்போவுமே அவங்க தான் பண்ணுவாங்க. நான் அத்தை கூட இருந்து ஒரு சின்ன சின்ன வேலைலாம் பார்த்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். வரட்டிலாம் எடுத்து அடுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பானை எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பானையில் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பால் பொங்கி வந்த பிறகு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அரிசி போடுவோம். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் எப்படா வரப்போதுன்னு நம்ம கேலண்டரை பார்த்துட்டே இருப்போம். லாஸ்ட் டே ஸ்கூல் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு வருவோம். பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்கு நம்ம பசங்க என்ஜாய் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும்னு தோணுது. கோலம் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். இந்த கோலம் பார்த்திங்கன்னா சஞ்சனா தான் போட்டிருந்தா. நானே எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு அழகாக போடுவான்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு எப்போவுமே நாங்கள் நைட்டே கோலம் போட்டுருவோம். ஆனால் இந்த வருஷம் போட முடியல. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நைட்டில் மழை வருது. அதனால் நாங்கள் நைட்டு கோலம் போட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் கோலம் போடவே இல்லை. காலையில் எந்திரிச்சு விடியற்காலை தான் எந்திரிச்சு கோலம் போட்டோம். வடை பாயாசம்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்காக விளக்கு ஏற்றிட்டேன். நாங்கள் எப்போவுமே ஜல்லடியில் பூசணி இலை வச்சு அதில் பொங்கல் வச்சு தான் சாமிக்கு படையல் போடுவோம். பொங்கல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவான் தான் நமக்கு நன்றி தெரிவிக்கணும். அதனால் சூரிய பகவானுக்கு படையல் போட்டு அவருக்கு கற்பூர ஆராதனைலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் விநாயகர் பூஜை பண்ணோம் இல்லையா, அங்கேயும் ஒரு இலை போட்டு விநாயகருக்கு படையல் போட்டு அங்கேயும் கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு இலை போட்டு படையல் போட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராதனைலாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டோம். பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே போச்சு. உங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக போயிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.